டிம் ஃபெரிஸ் அப்படின்றது ஒரு அமெரிக்கன் ஆத்தர், ஒரு ஆண்டர்பிரனர், ஒரு போட்காஸ்டர், ரைட்? அவருடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டியை பத்தியே பேசுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல? நீங்கள் எப்படி பர்சனலா க்ரோ ஆகுறீங்க, அதுதான் முக்கியம். ரொம்ப பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிறோம், இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இருக்கட்டும். பட் நீங்கள் எப்படி இன்னையிலிருந்து, நேத்திருந்த நீங்கள் இன்னைக்கு எப்படி மாறுறீங்க? போன நிமிஷம் இருந்த நீங்கள் இப்ப கிடையாது. அப்ப அந்த மாற்றத்தை எது கொடுக்குது? நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கு? இதுதான் அவர் சொல்றாரு. அவருடைய எக்ஸலன்ட் புக் ஒன்னு இருக்கு, முடிஞ்சா வாங்கி படிங்க, இல்லைன்னா அதை பத்தி நான் சொல்றேன், ரைட்டா? இந்த 4 ஹவர் ஒர்க் புக், சாரி, த 4 ஹவர் ஒர்க் வீக்னு ஒரு புக் இருக்கு. இவர் எப்படி மாறுபடுறாருன்னா, மத்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, சில பேரு இப்ப நான் சொன்னதுலே பாத்தீங்கன்னா, பிரான்சன் ஒரு மாதிரி இருப்பாரு, விஜய் மல்லையா மாதிரி இருப்பாரு. அவர் வந்து சீரியஸா பிசினஸ் பண்ண மாட்டாரு, ஆனா சீரியஸா பிசினஸ் பண்ணி வச்சுட்டாரு, அவர் ஜாலியா இருக்காரு. டிம் ஃபெரிஸ் என்ன சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்படாது அப்படிங்கிறாரு. என்னடா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது எனக்கு. ஏன்னா நமக்கு இதான பிடிக்கும். ஓ, கஷ்டப்படக்கூடாதா? கஷ்டப்படாம இருக்க என்ன பண்ணும்? அதான்